சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஐரோப்பிய நாடுகள் ஈரான் மேலே பொருளாதார தடையை போடுறோன்னு சொல்லிட்டு 2 நாளாகவே அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போது அதை அமல்படுத்திட்டு இருக்காங்க. பொருளாதார தடையை இவங்க பொதுவாக எதுக்காக போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வளர்ச்சி பெறக்கூடாதுங்கிறதுக்காக தான் போடுவாங்க. ஏன்னா ஈரான் நேரடியாக பிரிட்டன்ட்டையோ இல்லை பிரான்ஸ்டையோ இல்லை பார்க்கும்போது ஜெர்மனிட்டையோ எந்த ஒரு வம்பையும் வச்சுக்கிறது இல்லை. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் மோதி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எதுக்காக இப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதற்கான காரணத்தையும் அவங்க வாய் திறந்திருக்காங்க. இஸ்ரேலோடு 12 நாள் போர் நடந்துச்சு. அந்த 12 நாள் போரில் பார்க்கும்போது எது ஈரானை வெற்றி பெற வச்சுன்னா அவங்களுடைய பேலஸ்டிக் தான். இத்தனை நாளாக நம்ம அணு ஆயுதத்தை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பேலஸ்டிக்கை பற்றி பேசுகிறதுக்கான நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் சொல்லியிருக்காரு. இதை தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம். அவங்களுக்கு பிரச்சனை ஈரான் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு நாடும் அணு ஆயுதம் வந்தாலும் கூட அதை இன்னொரு நாட்டு மேலே போட மாட்டாங்க. ஈரான் கொண்டு போய் ஒரு அணு ஆயுதத்தை இஸ்ரேல் மேலே ஒரு வேலை போட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட, இஸ்ரேல்கிட்ட 120 அணு ஆயுதம் இருக்குது. அடுத்த நொடியே இஸ்ரேல் என்ன பண்ணுவான், அதை 1க்கு 4 மடங்காக கொண்டு போய் ஈரானில் போட்டுருவான். அது யாருமே கையில் எடுக்க மாட்டாங்க. அப்போவும் ஏன் அணு ஆயுதத்தவே திரும்ப திரும்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் அணு ஆயுதத்தை பெயர் வச்சு அவங்க பேலஸ்டிக்கை அழிக்கிறதுக்காக காத்திருக்காங்க. இந்த சிரியாவில் ஆட்சி மாற்றம் வந்தபோது இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னு கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சிரியாவுடைய இராணுவ தளவாடங்கள் அனைத்தையுமே அழிச்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குடோன்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆர்மின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சாங்க. அழிக்கும்போது என்ன காரணம் சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய சிரியாட்ட இதெல்லாம் இருக்கிறது எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, ஏன்னா அவங்க எங்கள் மேலே பயன்படுத்திடுவாங்க, நாங்கள் இதெல்லாம் அழிக்கிறோன்றாங்க. இதே தான் லெபனான்லேயே என்ன பண்ணாங்க, அழிச்சாங்க. இப்பயும் அழிச்சிட்டு இருக்காங்க. நேற்று கூட லெபனானில் என்ன பண்ணாங்க, ஒரு ஆயுத கிடங்கின் மீது நாங்கள் தாக்குதல் பண்ணியிருக்கோம்னு அறிவிச்சிருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தத்தையும் ஆயுதங்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா தளவாடங்களெல்லாம் இப்போ அழிச்சிட்டு இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்கிறது அவங்க எங்கள் மேலே தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே பண்ணுறாங்க. இஸ்ரேலு என்ன பண்ணுறாங்கன்னா, அண்டை ஊர்களில் இல்லை அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடணும். அப்படி இல்லாட்டினா அவங்க என்ன பண்ணணும், எங்களுக்கு கீழே என்ன பண்ணணும், ஆட்சியை நடத்தணும். இந்த எஜிப்து, ஜோர்டான்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பேச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்களெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க. மற்றபடி இவங்களெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஒட்டுமொத்தமாக அழிச்சு விட்றாங்க. அந்த மாதிரி தான் ஈரான் இருக்கக்கூடிய பேலஸ்டிக்கை அழிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த போர் ஆரம்பிச்சதே இஸ்ரேல். ஆனால் அந்த பேலஸ்டிக் பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாமல் போச்சு இஸ்ரேலுக்கு. நிறைய இடங்களில் அவங்க குறி வச்சதே ஆயுத குடோனுக்கு தான் இஸ்ரேல் குறி வச்சிருக்காங்க இந்த 12 நாளில். ஆனாலும் ஆயுத குடோன்கள் எரிக்கப்பட்டுச்சான்னு கேட்டால் ஒரு சிலது தான் தாக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெரும்பாலும் அது பங்கருக்கு அடியில் இருக்குது. அதை தாக்கிறதுக்கு B2 பாமருக்கு கூட சக்தி இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். அதனால அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் என்ன ஆகலை, ஒன்றுமே ஆகாமல் இருக்குது. 20,000க்கும் அதிகமான பேலஸ்டிக்கைகளை அவங்க தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 20,000 பேலஸ்டிக் இருக்குது பாருங்கள், அவங்க தயாரிக்க போகக்கூடிய அணு ஆயுதத்தை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. ஏன்னு பார்த்தா இந்த பேலஸ்டிக்கெல்லாம் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மேலே ஏவுனாவே போதும், அந்த 20,000 முடியறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிரும்னு சொல்லலாம். அதை தான் செஞ்சு காமிச்சாங்க இந்த 12 நாள் போரில். இந்த 12 நாள் போரில் அவங்க பயன்படுத்தின பேலஸ்டிக் மட்டுமே 5-6% தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அப்போ 12 நாளைக்கு 5-6% தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயே இஸ்ரேல் ஒரு வழியாக இருக்குது. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா $1000 கோடி பார்த்தீங்கன்னா நஷ்ட ஈடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹாரட்ஸ் பத்திரிகையிலேயே தகவல் வருது. இதை பார்த்துட்டு தான் இந்த பிரான்ஸு, ஜெர்மனி, பிரிட்டன்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேலுக்கே இதுதான் நிலைமைனா நமக்கும் இதுதான் ஒரு காலத்தில் நிலைமைன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இப்போது பொருளாதார தடையை போடுறோம், அதுவும் அவங்களுடைய பேலஸ்டிக்குகளை அழிக்காத பற்றி நம்ம பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதெல்லாம் ரொம்பவே என்ன ஆகுது, மோசமான ஆயுதம், உலகத்துக்கே அச்சுறுத்தலான ஆயுதங்கிறாங்க. அப்போ B2 பாமர் வச்சுருக்காங்களே அமெரிக்கா, அது ரொம்ப சாதுவான ஆயுதமா, இல்லை இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய போர் விமானங்களில் கொண்டு போய் குண்டு போட்டு வராங்க, அவங்களும் பங்கர் பிளாஸ்ட் போட்டுட்டு இருக்காங்களே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது தரக்கூடிய ஆயுதமானு சொல்லிட்டு நம்ம கேள்வி தான் வரும். எல்லாருமே ஆயுதங்கள் மோசமாக தான் வச்சுட்டு இருக்காங்க. அதில் ஈரான்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறது அந்த பேலஸ்டிக் தான். அது பார்த்திங்கன்னா லண்டன் வரையும், கண்டம் விட்டு கண்டம் பாய்மமா, லண்டன் வரையும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அது போய் தாக்கக்கூடியது. அப்போ லண்டன் வரையுமே அது போகணும்னா அதுக்குள்ளே ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் எல்லாமே வந்துடுது. அதனால தான் இவங்க 3 பேர் கொந்தளிச்சு வராங்க. என்னைக்காவது நாங்களும் என்ன பண்ணுவோம், அமெரிக்கா மாதிரி இஸ்ரேல் மாதிரி ஈரான்கிட்ட பகைச்சிக்கிட்டு தான் இருப்போம், ஈரானை அழிக்கணும்னு தான் நாங்கள் நினைப்போம், எங்களுடைய நாடு தான் முன்னாடி இருக்கணும், அவங்கள்ட்ட எண்ணெய் வளம் இருக்குதுன்னா அவங்க முன்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களாம் அமெரிக்கா கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜால்ரா அடிக்கிறவங்க. அதனால் இந்த ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கு என்னைக்காவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போது பேலஸ்டிக் அனைத்தையுமே அழிக்கணும் அப்படிங்கக்கூடிய வார்த்தை பிரான்ஸ் அதிபர் சொல்லியிருக்காரு. சொன்னதோட நாங்கள் பொருளாதார தடையும் போடுறேன்னு இருக்காங்க.
இத்தனை வருஷமாகவே ஈரான் பொருளாதார தடையில் தான் இருந்துட்டு இருக்கு. அதை மீறி எப்படி வந்து 20,000 ஏவுகணை செஞ்சு வச்சாங்க அப்படிங்கிறது இப்போ உலகத்துக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியாக தான் இருந்துட்டு இருக்கு. அதையும் வந்து பிரான்ஸ் அதிபர் மெக்ரோனே சொல்கிறாரு, இத்தனை வருஷம் பொருளாதார தடையில் இருந்தும் கூட எப்படி வந்து ஈரான் இவ்வளோ செஞ்சுருக்காங்க, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இதை சீக்கிரம் நம்ம அழிச்சாகணும், உலகத்துக்கே இது கேடாச்சே, அச்சுறுத்தலாச்சேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக கொக்கரிச்சு வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரானை எதுவுமே பண்ணாது. ஆனால் இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. இவங்களால பேலஸ்டிக் எதையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அது அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ இல்லை வந்து பார்த்தா இங்கிலாண்டோ யாராக இருந்தாலும் சரி, இவங்க வந்து ஈரானுடைய பேலஸ்டிக்கு அஞ்சி போகிறாங்க. இப்படி இவங்க பயந்து போக போக ஈரானுடைய பேலஸ்டிக்குடைய மதிப்பு இன்னும் கூறிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயுத விற்பனை வந்து இன்னும் அதிகரித்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இன்றைக்கி மறுபடியும் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. என்னத்தை சொல்கிறது, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜனவரியிலேருந்து இந்த 6 மாதத்தில் தொடர்ந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் தான் சொல்லணும். அமெரிக்காவில் ஒரு 40லேருந்து ஒரு 50 தடவைலாம் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இந்த 6 மாதத்துக்குள்ளே. போன வருஷமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், காசாவுடைய போர் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருந்தோம். 1.25 வருஷமாக பார்க்குறோம். ஆனால் அந்த முதல் ஒரு வருஷத்தில் எந்த தகவலுமே இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பற்றிலாம் வரவே கிடையாது. ஆனால் இந்த 6 மாதத்தில் மட்டுமே அமெரிக்காவில் மட்டும் ஏன் இவ்வளோ தூரம் நடக்குதுன்னு தெரியல. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஓக்கியோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணத்துலேருந்து கிளம்பி போன ஒரு ஃப்ளைட்டு வானத்திலே வந்து தீப்பிடிச்சு வெடிச்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்குள்ளே இருந்த 6 பேருமே இறந்துருக்காங்க. அந்த ஃப்ளைட்டுடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா செஸ்னா 114 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளைட் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ஃப்ளைட்டில் வந்து கண்டம் தான் சொல்லணும். எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம இங்கே வந்து பார்த்துருப்போம், இந்தியாவில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தபோது எல்லா மக்களும் எவ்வளோ ஒரு கொந்தளிச்சிருப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த 6 மாதத்தில் பல தடவை நடந்துருச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கே கேள்விக்குறியாக இருக்குது. இவங்க மற்ற நாடுகளில் போய் என்ன பண்ணுறாங்க, ஆயுதத்தை போடுறது, குண்டை போடுறது, இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சு இந்த காசா வலிக்கிறது, இத்தனை வேலையை பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு நாள் வந்து இயற்கையில் வந்து இதாகிறது வந்து பரவாயில்ல. ஆனால் இது ரெகுலராகவே நடந்துட்டுருக்கு. அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலை கண்டுக்கிற அளவுக்கு கூட அமெரிக்காவை கண்டுக்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்தே இந்த போருக்காகவே ஓடிட்டுருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்றாரு. இவரெல்லாம் வந்து அமெரிக்காவை கிரேட்லாம் ஆக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுவரை இருந்த கிரேட் எல்லாமே இப்போ லெஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆகட்டும். நெத்தனியாகு இஸ்ரேலுக்குள்ளே இருந்து காசாட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காக்குள்ளே இருந்துட்டு காசாக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்காருன்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக அந்த மாதிரியான காரியங்களை தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்களோ தவிர அவங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சி, அந்த மக்களுடைய வரி பணம், அவங்களுடைய போக்குவரத்துன்னு சொல்லிட்டு எதன் மீதுமே அக்கறை இல்லை. நம்ம நேற்று கூட பார்த்துருப்போம், மீண்டும் வந்து காட்டுத்தீ வந்துருந்துச்சுன்ட்டு. அப்படி காட்டுத்தீ கலிஃபோர்னியாவில் வந்தபோது கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிதியெல்லாம் அங்கே ஒதுக்கலை. அங்கே ஒதுக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேலுக்கு ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஈரானை அழிக்கிறதுக்கான திட்டங்களே போட்டுட்ருக்காங்க. நிச்சயமாகவே இவங்க ஈரானை அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பல ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருக்காங்க திருட்டுத்தனமாக. ஒரு திருந்து பார்க்கலாம், மறுபடியும் போருன்னு ஆரம்பித்தாங்கன்னா உலகமே என்னவா இருக்காது, நிம்மதியாக இருக்காது. இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.